இந்த உலகில் அதிகமான ஆசை மனிதனை மட்டுமல்ல, தேவர்களையே கூட வீழ்த்த முடியும். ஒரு நாள் தேவர்களின் அரசன் இந்திரன் மகரிஷி துர்வாசரை சந்தித்தான். அன்பின் அடையாளமாக ஒரு புனித மலர் மாலை கிடைத்தது. ஆனால் அதன் மதிப்பை உணராமல் அவன் செய்த ஒரு சிறிய தவறு ஒரு பெரிய சாபமாக மாறியது. அகங்காரம் கொண்டவருக்கு அருள் நிலைக்காது. துர்வாசரின் சாபம் தேவர்களின் சக்தியை சுருங்கச் செய்தது. அவர்களின் ஒளி மங்கியது. அசுரர்கள் எழுந்தனர். அப்போது ஒரே நம்பிக்கை, ஒரே ஆதாரம் விஷ்ணு. பிரச்சனை வரும்போதுதான் நம்பிக்கை உருவாகிறது. அமிர்தத்தைப் பெற தேவர்கள் அசுரர்களுடன் கூட கைகோர்க்க வேண்டிய நிலை. மந்தார மலையும் வாசுகி நாகமும் பார்க்கடலைக் கடைக்க தயாரானது. ஆனால் ஒரு பெரிய சிக்கல். மலை மூழ்கத் தொடங்கியது. அந்த நேரத்தில், பிரபஞ்சம் முழுவதும் குலுங்கும் அந்த தருணத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. விஷ்ணு ஒரு மிகப்பெரிய ஆமையாக கூர்மமாக அவதரித்தார். உலகம் சாயும்போது தாங்கும் ஒருவர் அவசியம். அவர் தனது முதுகால் மந்தார மலையை தாங்கினார், அமைதியாக, அசையாமல். அதன் மீதுதான் அமிர்தம் உருவானது. அமைதி என்பது பலவீனமல்ல, அது மிகப்பெரிய சக்தி. ஆமை போல நம் புலன்களை உள்ளே இழுக்க கற்றுக்கொண்டால் வெற்றி நிச்சயம். வெளியுலகம் சத்தமாக இருக்கும், ஆனால் உண்மையான சக்தி உள்ள அமைதியில்தான் இருக்கிறது. கூர்ம அவதாரம் சொல்லும் ஒரு உண்மை: தன்னை கட்டுப்படுத்துபவன்தான் உலகத்தை வெல்ல முடியும். பின்வாங்குவது தோல்வியல்ல, அது ஒரு பெரிய வெற்றிக்கான தயாரிப்பு. இறுதியாக, நம் வாழ்க்கையில் தடைகள் வந்தால் அதை தாங்கும் கூர்மமாக மாறுங்கள். அப்போது அமிர்தம் போன்ற வெற்றி நிச்சயம் உங்களுக்கே வரும். வாழ்க்கை நல்லது. அது நிறைந்ததாக இருக்கட்டும்.